இந்த வாரம் நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் குண்டடம் மாட்டு சந்தைக்கு தாங்க வந்திருக்கிறோம். இந்த சந்தை பார்த்திங்கன்னா வாரந்தோறும் சனிக்கிழமை காலையில் ஒரு 9 மணியில் தொடங்கி மதியம் ஒரு 1 மணி தண்ணி நடக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய மாட்டு சந்தைனே சொல்லலாங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகளின் வரத்து குறைவாக இருந்தாலுமே தரமான மாடுகள் அதிக அளவில் கொண்டாந்து சந்தைப்படுத்தினாங்க. வாங்க உள்ள போய் பார்த்துடலாம். நாட்டு மாடுகளின் விலை நிலவரத்தையும் சந்தை நிலவரத்தையும் பார்த்துடலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹெச்எஃப் ஜெர்சி சிந்து மாடுகள் ஆகியவற்றையும் நாம் உள்ளே போய் பார்த்துடலாம். காணொலியில் வாங்க பார்த்துடலாம். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா இது பூரணி மாடுங்க, லம்பாடின்னு சொல்லுவாங்க. இழுவை திறனுடைய மாட்டு வண்டியில் இருக்கக்கூடிய மாடுகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா காளை கன்றுகள், ஜோடி காளைகள் அதிக அளவில் சந்தைப்படுத்துகிறாங்க. இதுவும் பாருங்கள் நல்ல ஒரு மயிலையில் நல்ல ஒரு கொம்போடத்தோடு இருக்கக்கூடிய நல்ல ஒரு காளைங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 30,000 போட்டிங்கன்னா நல்ல நல்ல மாடுகளாகவே நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க. ஒரு மயிலை ஒரு செவலை நிற்கிதுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாட்டு மாடுகள் தான் ரெண்டுமே. 2 செவலை நிற்கிதுங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மயிலை கன்று நிற்கிதுங்க. 2 கறவை மாடு ஒரு காளை மாடுங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல மாடுகள் சந்தைப்படுத்துகிறாங்க. இந்த வாரம் பார்த்திங்கன்னா மாடுகள் குறைவாக இருந்தாலுமே நல்ல தரமான மாடுகள் நாட்டு மாடுகள் அதிக அளவில் சந்தைப்படுத்துகிறாங்க. உள்ளே போய் பார்த்துடலாங்க. இன்னுமே இதுதாங்க இந்த லம்பாடி மாடுகள்னு சொல்கிறது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டிகளுக்கு பயன்படுத்தக்கூடிய மாடுகள். பூரணின்னு சொல்லுவாங்க, லம்பாடின்னு சொல்லுவாங்க, மைசூர் மாடுன்னு சொல்லுவாங்க. இந்த வகையான மாடுகள் தேவைப்படுறதுனாலுமே நீங்கள் குண்டடம் மாடு சந்தைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வருடமான மாடுகள் தான், காளை கன்றுகள். இந்த மாதிரி தேவைப்படுதுன்னா உங்களுக்கு குண்டடம் மாட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் வாரந்தோறும் சனிக்கிழமை உங்களுக்கு தேவையான மாடுகளை எடுத்துகிட்டு போகலாங்க. நம்ம எல்லா சந்தையிலுமே நம்ம எடுத்து காணொலிப்படுத்திட்டு வரோங்க. குண்டடம் மாட்டு சந்தை மட்டும் இல்லைங்க, கருங்கல்பாளையம் மாட்டு சந்தை, சீனாபுரம் மாட்டு சந்தை, இந்த மாதிரி அனைத்து விதமான கால்நடை சந்தையிலுமே நம்ம காணொலிப்படுத்திட்டு வரோங்க. இந்த போன்ற நல்ல ஒரு பதிவுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க உள்ள போய் பார்த்துடலாம். இங்கே நிற்கிறத பாருங்கள், நல்ல ஒரு அருமையான செவலைங்க, நல்ல கொம்போடத்தோடு இருக்கக்கூடிய நல்ல ஒரு பிக் சைஸில் இருக்கக்கூடிய நல்ல செவலைங்க, நல்ல பெருங்கூட்டு மாடுன்னே சொல்லலாங்க. காலெல்லாம் பாருங்கள் நல்ல ஊக்கமாக இருக்குது. இதெல்லாம் கறவைத்தன் பார்த்திங்கன்னா இப்போ இருந்தாலும் ஒரு 2.5 லிட்டருக்கு குறையாதுங்க, 3 லிட்டரே வரலாங்க. இந்த மாதிரி நல்ல நல்ல மாடுகள் பார்த்திங்கன்னா நீங்கள் குண்டடம் மாடு சந்தைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் எடுத்துகிட்டு போகலாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குறைந்த ரேட்லேயே எடுத்துகிட்டு போகலாங்க. இங்கெல்லாம் பார்த்திங்கன்னா தரமான மாடுகள் குறைந்த விலையிலேயே கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 65,000 70,000 போட்டிங்கன்னாவே நல்ல மாடுகளை எடுத்துகிட்டு போகலாங்க. இதெல்லாம் பாருங்கள் நல்ல ஒரு அருமையான செவலைங்க. இந்த மாதிரி மாடுகள்லாம் குண்டடம் மாடு சந்தைக்கு அதிக அளவில் கொண்டாடுறாங்க. உங்களுக்கு தேவையான மாடுகள் நீங்கள் தேவைப்படுதுன்னா இங்கே வாங்கிக்கலாங்க. இப்போ அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் ஜெர்சி சிந்து மாடுகள், இந்த மாதிரி அனைத்துமே கலந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இது பாருங்கள் நல்ல ஒரு காளை கன்றுங்க. பாருங்கள் நல்ல ஒரு கற்காமையில் நல்ல ஒரு காளை கன்று, நல்ல கொம்போடத்தோட. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஜல்லிக்கட்டுக்கும் பயன்படுத்தலாம், ஏர் போட்டுருக்கு, வண்டி இழுக்கிறதுக்கு, அனைத்து விதமான பயன்பாட்டுக்கும் பயன்படுத்தலாங்க. நல்ல முகமைப்புங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஜல்லிக்கட்டுக்குமாகும், பூச்சிக்குமாகுங்க, இனச்சேர்க்கைக்கு, பூச்சிக்குன்னா அதாவது இனச்சேர்க்கையும் பயன்படுத்தலாங்க. இது மாதிரி மாடுகள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதிக அளவில் கொண்டாந்து இங்கே சந்தைப்படுத்துகிறாங்க. அங்கே லாஸ்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேவையான மாடுகள் பார்த்திங்கன்னா அதிகம் பால் கறக்கக்கூடிய கறவைத்திறனோட ஹெச்எஃப் மாடுகள் சந்தைப்படுத்துவாங்க. இது பாருங்கள் நல்ல ஒரு மயிலிங்க, நல்ல ஒரு அருமையான மயிலிங்க. இதுவும் கறவைத்திறன் இருக்குங்க, ஒரு 2.5 லிட்டருக்கு குறையாதுங்க. இந்த மாதிரி மாடுகள் வேணாலும் நீங்கள் வந்தீங்கன்னா வாங்கிட்டு போகலாம். வத்தக்கறவை கன்று மாடு வேணாலும் கன்று மாடு வாங்கிக்கலாங்க, வளர்ப்பு கன்றுகள் வாங்கிக்கலாம். அனைத்து விதமான மாடுகளுமே இங்கே கொண்டாந்து சந்தைப்படுத்துறதுனால உங்களுக்கு தேவையான மாடுகள் குண்டடம் மாட்டு சந்தைக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான மாடுகள் நீங்கள் வாங்கிட்டு போகலாங்க. வாங்க இன்னுமே போய் பார்த்துடலாம், உள்ளே போய் பார்க்கலாங்க. ஹெச்எஃப் மாடுகள், சிந்து மாடுகள், ஜெர்சி மாடுகளை போய் பார்த்துடலாம் வாங்க. நம்ம இந்த பக்கம் பார்த்திங்கன்னா சிந்து மாடுகள், ஜெர்சி, ஹெச்எஃப் இந்த மாதிரி மாடுகள் அதிக அளவில் கொண்டாந்து இங்கே சந்தைப்படுத்துவாங்க இந்த லைனில். இது பாருங்கள் குட்டை ரக மாட்டில் ஒரு காளைங்க, நல்ல ஒரு மயிலையில் ஒரு கற்கா மயிலையில் ஒரு அருமையான காளைங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா குட்டை ரக மாடுகள்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி தான் இனச்சேர்க்கை பண்ண முடியுங்க. இந்த மாதிரி மாடுகள் பாருங்கள், இதுக்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு இருக்குங்க. அந்த மாதிரி காளைகள் எல்லாமே கொண்டாந்து சந்தைப்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இந்த லைன் நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் ஜெர்சி சிந்து மாடுகள். இங்கே ஒன்று நிறுத்திருக்காங்க பாருங்கள், நாட்டு மாடுலேயே. இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு சந்தனப்பிள்ளை மாதிரி, ஒரு கலந்த கற்காமையிலே சந்தனப்பிள்ளை மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு நாட்டு மாடுங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தரமான மாடாக தான் வருங்க. இன்னும் நம்ம பெரிய சைஸில் நல்ல ஒரு பெருங்கூட்டா மாடாக வரக்கூடிய ஒரு அருமையான மயிலைங்க. மயிலைன்னு சொல்ல முடியாதுங்க, நல்ல ஒரு சந்தன பிள்ளையில் கலந்த மாதிரி, ஒரு கற்காமையிலே கலந்த மாதிரி ஒரு இருக்குதுங்க. சந்தன பிள்ளைன்னு தான் சொல்ல முடியும். இதெல்லாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஹெச்எஃப்ங்க.
ஹெச்எஃப் ஜெர்சி சிந்து மாடுகள் இந்த பக்கம் லைன் எல்லாமே இதெல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கி கட்டிட்டாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பருவம் வந்தது, உங்களுக்கு ஊசி போட்டது, இந்த மாதிரி வளர்ப்பு கன்றுகள்னால வளர்ப்பு கன்றுகள் எடுத்துக்கலாங்க. ஹெச்எஃப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தேவையான மாடல் அனைத்தையுமே நீங்கள் எடுத்துக்கலாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா வளர்ப்பு கன்றுகள் அதிக அளவில் கொண்டாந்து சந்தைப்படுத்துவாங்க. அது பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அதிக அளவில் கொண்டாந்து சந்தைப்படுத்துவாங்க. வளர்ப்பு கன்றுகள் பார்த்தீங்கன்னா நீங்கள் 5000லேருந்து எடுத்துக்கலாங்க. ஹெச்எஃப்லாம் இது பாருங்கள், இது எல்லாமே வியாபாரிகள். இவங்க பாருங்கள் ஒரு 6 மாடுகள் பக்கமாக கையில் வச்சுருக்காரு. இவங்களாம் வியாபாரம் பேசுகிறாங்க பாருங்கள். இவங்களாம் அனைத்து விதமான சந்தைக்குமே போய் இவங்க சந்தைப்படுத்துவாங்க. இங்கே இருக்கிறத பார்த்தீங்கன்னா வேற ஒரு சந்தைக்கு வாங்கிட்டு போவாங்க, அங்கே ஒரு சந்தைப்படுத்துவாங்க. அங்கே இருக்கிற மாடு கொண்டாந்து இங்கே சந்தைப்படுத்துவாங்க. இந்த மாதிரி வியாபாரிகள் தான் அதிக அளவில் வந்து கலந்துக்கிட்டு அதிகமான மாடுகளை சந்தைப்படுத்துகிறாங்க. இதெல்லாமே நான் சொன்ன மாதிரி வளர்ப்பு கன்றுகள். இதெல்லாம் 5000 போட்டிங்கன்னா இந்த மாதிரி மாடுகள் நீங்கள் கன்று குட்டிகளை இந்த மாதிரி வாங்கிட்டு போகலாங்க. 5000 வந்துன்னா போதுங்க. இந்த மாதிரி மாடுகள் கொண்டு போய் நீங்கள் வளர்த்தி கறவை கொண்டாந்துக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, எருமை மாடுகளுமே கொண்டாடுறாங்க. ஒரு சில பேர் எருமை கன்றுகளும் கொண்டாடுறாங்க, வளர்ப்பு கன்றுகள். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் அதையும் வாங்கிக்கலாம். இதெல்லாமே குட்டி போட்டு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 2 மாதம் 3 மாதம் தாங்க இருக்கும். இதெல்லாம் குறைந்த ரேட்லேயே நீங்கள் வாங்கிட்டு போய் நீங்கள் வளர்த்தி நீங்கள் கறவைக்கு கொண்டாந்துக்கலாம். இது போன்ற நல்ல தகவலுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல காணொளியில் மீண்டும் சந்திப்போம். அதுவரை உங்களோட விடைபெறுவது உங்கள் SPO மீடியா ஆட்ஸ் 2.0. நன்றி, வணக்கம்.